The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Ascendant Marathon. Register now. மணிப்பூரில் ஆளும் பாஜக தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் வாபஸ் பெற்றுள்ளது. மறுபுறம் அமைச்சரவையில் இருந்து விலகுவேன் என ஜித்தன் ராம் மஞ்சி எச்சரித்திருப்பதாக வெளியான செய்திகள் தற்போது தேசிய அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது. மணிப்பூரில் முதல்வர் பைரன் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. 60 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட இந்த மாநிலத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 32 இடங்களை பாஜக கைப்பற்றியது. பெரும்பான்மைக்கு 31 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக ஆட்சி அமைத்தது. அதே சமயம் பீகார் முதல்வரான நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 6 இடங்களை இங்கு கைப்பற்றியது. ஆனால் ஐக்கிய ஜனதா தளத்தின் 5 எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு மாறி ஆளுங்கட்சிக்கு ஆதரவளித்தனர். மேலும் பாஜகவுக்கு ஆதரவாக நாகா மக்கள் முன்னணியின் 5 எம்எல்ஏக்கள் மற்றும் 3 சுயேட்சைகள் ஆதரவு அளித்து பெரும்பான்மையை தக்க வைத்தனர். அதனால் பாஜக தனி பெரும்பான்மையுடன் மணிப்பூரில் ஆட்சி செய்து வருகிறது. இந்த நிலையில் நிதிஷ்குமாரின் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பைரன் சிங் தலைமையிலான பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றுள்ளது. அதன்படி ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் மணிப்பூரில் தற்போது இருக்கும் எம்எல்ஏ அப்துல் நசீர் இனி எதிர்க்கட்சியாக செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு எம்எல்ஏவுக்கான ஆதரவை ஐக்கிய ஜனதா தளம் திரும்ப பெறுவதால் மணிப்பூரில் பாஜக அரசுக்கு எந்தவித ஆபத்தும் இல்லை என கூறப்படுகிறது. இந்திய அளவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கடந்த ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலில் இணைந்து வெற்றி கண்டது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் மணிப்பூரில் அரசுக்கான ஆதரவை ஐக்கிய ஜனதா தளம் திரும்ப பெற்றதால் கூட்டணி கட்சியான பாஜக அதிர்ச்சி அடைந்துள்ளது. இரு கட்சிகளுக்கும் இந்த விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்டிராம் என எதிர்க்கட்சிகளால் விமர்சிக்கப்படும் நிதிஷ்குமார் மணிப்பூரில் பாஜக அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றதை அடுத்து தேசிய அளவில் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறார் என்பது தொடர்பாக எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது. மறுபுறம் மத்திய அமைச்சர் பதவியில் இருந்து விலக நேரிடும் என பாஜக தலைமைக்கு மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சி எச்சரிக்கை விடுத்ததாக தகவல் கசிந்துள்ளது. அண்மையில் நடைபெற்ற ஜார்க்கண்ட் பேரவை தேர்தலிலும் தற்போது டில்லி சட்டப்பேரவை தேர்தலிலும் தனது ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சிக்கு பாஜக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அவர் இவ்வாறு கூறியுள்ளார் என தகவல் வெளியானது. அந்த கட்சியில் அவர் மட்டுமே எம்பியாக உள்ளார். பீகாரில் அவர் கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள் உள்ளனர். இதில் மாஞ்சியின் மகன் அமைச்சராகவும் உள்ளார். இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் பீகார் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தங்கள் கட்சிக்கு 40 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என அவர் ஏற்கனவே தெரிவித்துள்ளார். எனவே பாஜகவுடன் தொகுதி பேரத்தை நடத்தும் வகையில் அவர் இவ்வாறு பதவி விலகல் அறிவிப்பை கையில் எடுத்துள்ளதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் மோடி அமைச்சரவையில் இருந்து தான் விலகுவதாக வெளியானது வெறும் வதந்திதான் என அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். மேலும் ஜித்தன் ராம் மஞ்சி தனது எக்ஸ் தளத்தில் கூறுகையில் சாகும் வரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவாக இருப்பேன் என கூறியுள்ளார். மேலும் எங்களுக்கு எந்த அதிருப்தியும் இந்த கூட்டணியில் இல்லை. நாங்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் நேர்மையற்றவர்கள் அல்ல. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கும் வரை அதிலேயே தொடருவோம் என அவர் விளக்கமளித்துள்ளார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.